தினம் ஒரு நோயில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசீஸ் ஆஞ்சியோ இடிமா. இந்த வேர்டோட சஃபிக்ஸ் பாருங்க. இடிமான்னு முடியுதா? ஸோ இடிமான்னு முடிஞ்சுது அப்படின்னா, தமிழ்ல நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா, பிளட்டு, லிம்ஃப் எல்லாமே வந்து அதிகப்படியான அளவு நீர் தான் இருக்கும். இந்த நீர் வந்து அதோட வெசல்ல இல்லாம சம்டைம்ஸ் வந்து அ வெளிப்புறத்தில டிஷ்யூஸ சுத்தி வந்து பில்டப் ஆச்சு அப்படின்னா, அததான் இடிமான்னு சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சியோ இடிமாங்கிறது எந்த இடத்துல ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னோட டீப்பஸ்ட் லேயர்ல தான் இந்த ஆஞ்சியோ இடிமாங்கிறது வந்து ஏற்படும். அதாவது இந்த வீக்கம்ங்கிறது ஏற்படும். அண்ட் அதுலயும் பர்ட்டிகுலரா எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ். ஃபேஸ்லயும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, ஐ இல்ல லிப்ஸ். இந்த ரீஜியன்ல வந்து இந்த ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது பார்க்க முடியும். பட் இது இங்க மட்டும் தான் ஏற்படும்னு கிடையாது. உடல்ல எந்த பகுதியில வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். காமனானது வந்து ஃபேஸு. இத தவிர பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸு, இந்த கைகள்லாம் இந்த இடங்கள் வந்து வீங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஞ்சியோ எடிமா இருந்தா. இல்ல கால்கள்ல ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம ஜெனிட்டல்ஸ் ரீஜியன்லயும் வந்து இந்த இடிமா வந்து ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட சிம்ப்டம், இதோட கேரக்டர் எல்லாமே வந்து இதுதான். ஸ்கின்னோட டீப்பஸ்ட் லேயர்ல வந்து ஃப்ளூயிட் பில்டப் ஆகுறதுனால ஸ்வெல்லிங் ஏற்படும். இதுதான் ஆஞ்சியோ எடிமா. இது ஏற்படுறதுக்கான காசஸ் பார்த்தீங்கன்னா, பிரைமரியான காஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட் ஒத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பீனட் இல்ல சாய் இல்ல ஒரு சிலருக்கு இந்த லாக்டோஸ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஒத்துக்காது. மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால தான் அது காமனா ஏற்படும். அப்படி இல்லாம ஒரு சிலர் வந்து அவங்க நெறைய மெடிகேஷன் எடுத்துக்கிறதுனால, அந்த மெடிகேஷனோட சைட் எஃபெக்ட்டா கூட இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இது இடியோபேத்திக்கா கூட இருக்கலாம். லைக் டியூ டூ சம் என்விரான்மென்டல் ஃபேக்டர் என்ன ரீசன்னே தெரியாம கூட இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜெனடிக் ரீசன்ஸ்னால கூட இது ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தான் காசஸ். ஸோ இதுதான் ஆஞ்சியோ எடிமா. இதே மாரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்றேன். இன்னும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.